நீ வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கடவுளே, உங்க மனசுல என்னதான் இருக்கு? பாசம். வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நலமான எண்ணங்களால் மகிழ்வான வார்த்தைகள் மலரும். மகிழ்வான வார்த்தைகளால் உயர்வான செயல்கள் பிறக்கும். உயர்வான செயல்களினால் உயிருக்குள் ஒழுக்கம் தவழும். உயிரான ஒழுக்கத்தினால் உலகுக்குள் வாழ்க்கை சிறக்கும். எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே. எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான்.
அகந்தேடும் நீதியினால் இகந்தேடும் அமைதி நிகழும் இகந்தேடும் அமைதியினால் சுகமான ஆனந்தம் நிறையும் அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே அன்பின் வாழும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உனதாக்குவே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 3 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 வரை. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, பட்டிமன்றம் நடத்த வேண்டிய ஒரு பகுதியாக நமக்கு தோன்றலாம் இந்த பகுதி. ஆனால் எந்த பட்டிமன்றம் விவாதம் நடத்தினாலும் மனிதநேயம்தான் முக்கியமானது. அதற்கு துணை போவதுதான் நாம் ஏற்றிய சட்டமும் கட்டளைகளும் ஒழுங்குமுறைகளும் விதிமுறைகளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல ஆண்டுகளாகவே சிறையிலே வாழ்வை கடத்தி கொண்டிருக்கின்ற பேரறிவாளன் இரக்கத்தின் சட்டம் இவரின் கண்ணிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் குலம் சார்ந்த 2 நபர்கள் அரசின் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடை அமைத்த காரணத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டு சாவை வாங்கினார்கள். இரக்கத்தின் சட்டத்தினை இவர்களால் எட்டி பார்க்க இயலவில்லை. இவ்வாறு இந்த சமுதாயத்தில் இரக்கத்தின் சட்டமானது மலை மீது காணப்படுகிற நீராவி போல காண முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. இத்தகைய இரக்கத்தின் சட்டத்தை அத்துமீறி இந்த மண்ணிலை விதைத்தவர் தான் ஆண்டவர் இயேசு. அப்படி விதைத்த ஒரு விதையின் விளைச்சல் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கை சூம்பிய மனிதன். ஓய்வு நாள் தங்கள் சமயத்திற்கு உட்பட்ட ஒரு மாபெரும் சட்டம் என்பதில் பிடிவாதம் கொண்டிருந்தவர்கள் யூதர்கள். கை சூம்பி துன்புற்றுக் கொண்டிருந்தவர் குணம் பெற நாளும் நாளிகையும் ஒரு தடையாக இருக்க தேவையில்லை என்கிற வாதத்தை முன்வைக்கிறார் இயேசு. மரபுகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. மரபுகளை காப்பதே தங்கள் கடமை என கருதிய யூதர்களை அவருடைய வாழ்வை வளப்படுத்துகின்ற செயல்களை எச்சட்டமும் மரபும் தடுக்க இயலாது என்கிறது புதிய மரபை அழித்து நாவடைக்கிறார் ஆண்டவர் இயேசு. சமய அடிப்படை வாதத்தினுடைய அந்தைய காவலர்களாகிய விளங்கிய பரிசேயர் இயேசுவுடன் ஈடுபட்ட மோதலால் தோல்வியை கண்டார். காரணம், இயேசுவின் இரக்கத்தின் சட்டம் நிலைநிறுத்தப்பட்டது. யூத மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிப்பதில் மிகுந்த அக்கறை காட்டினார்கள். அதைவிட அதிகமான அக்கறைன்னு சொல்லலாம். யூத சமய வழக்கில் ஓய்வு நாள் மிக முக்கியமானதாகவும் கருதப்பட்டது. எல்லாரும் தெரிஞ்சது. எந்த வழக்கமாக இருந்தாலும் அது மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டுமே ஒழிய தீமை பயத்தலாகாது. இன்னைக்கு நம்முடைய பங்குகளை நிறைய பாரம்பரியம் என்ற பெயரில் பல சட்டங்களை வச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு மக்களுக்கு அது உகந்தது என்பதை நாம்
தீர்மானிக்க வேண்டும். மனித உயிரை மேம்படுத்துவதற்காக ஓய்வு நாள் துணை செய்ய வேண்டும். மனித உயிருக்கு எதிராக அது அமைந்துவிடலாகாது. இந்த உண்மையை இயேசு எடுத்துரைக்கிறார். நோயுற்ற மக்களுக்கு நலம் கொணர்வது ஓய்வு நாளை மீறியதாக கருதப்பட்டால் இயேசு ஓய்வு நாளை மீற தயங்க மாட்டார். நன்மை செய்வதற்கு குறிப்பிட்ட நேரம் கால வேண்டும் என்ற தேவை இல்லை. எந்த நாளும் எந்த நேரமும் நன்மை செய்வதற்கு உகந்ததே. சிலர் நல்ல நேரம் பார்த்து எதை எப்போது செய்யலாம் என்று கணிப்பதிலே குறியா இருக்கிறார்கள். இயேசுவின் பார்வையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் கிடையாது. எந்த நேரமும் நன்மை செய்வதற்கென்றே உள்ளதாக கோள்களையும் கிரகங்களையும் பார்த்து நல்ல நேரம் குறித்து செயல்படுகிற போக்கு சரியில்லை என நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். காலம் என்பது கடவுளின் கைகளிலே உள்ளது. நமக்கு கடவுள் தருகின்ற காலம் அவருடைய கொடை. எனவே நாம் கடவுள் தருகின்ற கொடைகளை நன்றியோடு ஏற்பதாக இருந்தால் எப்போது நன்மை செய்வதையே குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? நேரம் காலம் பாராமல் எந்த வேளையிலும் நன்மை செய்ய முன்வருவோம். கடவுளின் காலம் மனிதரின் கால கணிப்பில் இருந்து வேறுபட்டது. மனித பார்வையில் மதிப்பிடாமல் கடவுளின் பார்வையில் மதிப்பிட நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு மனித உணர்வுகள் அனைத்தும் கொண்டிருந்தார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போலவே வாழ்ந்தார். ஆனால் அவரது இதயத்திலிருந்து கோபம் கொப்பளித்த ஒரு காட்சியைத்தானே இன்றைக்கு பார்க்கிறோம். மனித நேயத்தோடு பார்த்தால் கைச்சூம்பிய மனிதரை இயேசு குணப்படுத்த வேண்டும் என்ற தொழுகை கூடத்தில் இருந்த மக்கள் இயேசுவிடம் விண்ணப்பித்திருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு மாறாக அவர் ஓய்வு நாள் குணப்படுத்துவாரா என்று குற்றம் காணும் நிலையிலே அவரை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தார்களாம். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. எனவேதான் அவர்களது கடின இதயத்தை, மனித நேயமற்ற அரக்க இதயத்தை நன்மை செய்வதை விட குறையாக பார்க்கிற நோய்த்தன்மை கொண்டவர்களை கண்டபொழுது இயேசு சினம் கொண்டார். அவர்களது பிடிவாத குணத்தை கண்டு வருந்தினார். இன்னைக்கு நாம் நிறைய பங்குகளிலேயோ கலாச்சாரங்களிலேயோ மறை மாவட்டங்களிலேயோ வட்டாரங்களிலேயோ அல்லது அரசியல் தளங்களில் பார்க்கும்போது நமக்கு சினமும் வருகிறது, வருந்தவும் செய்ய வேண்டியிருக்கிறது. தீமை செய்வோரை, நன்மைகளை தடுக்க நினைப்போரை, இதயத்தில் இரக்கமே இல்லாதவர்களை கண்டால் கோபம் கொண்டு பொங்கி எழ வேண்டும். இது என்னுடைய பார்வை, நம்முடைய பார்வையாகட்டும். இரண்டாவது, அவர்களின் பிடிவாதம், தன்னலம், குறை காணும் மனநிலை, இவற்றை கண்டு வருந்த வேண்டும், இரக்கவும் கொள்ள வேண்டும். முயற்சி எடுத்து பார்ப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. நேர்மையின் நாயகனை ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை போல கொஞ்சமேன நாங்களும் அநீதிகளை கண்டு, மனுஷ நேயமற்ற காரியங்களை கண்டு சினம் கொள்ளுகிற ஆர்வத்தை தாரும். சினம் கொள்ளுகிற பொழுது எங்கே எப்படி என்ன வார்த்தைகளை பயன்படுத்து என்ற ஞானத்தை எங்களுக்கு தாரும். பிறரின் பிடிவாத தன்னல குணத்தை கண்டு வருந்தவும் அவர்கள் மீது இரக்கம் காட்டவும் அருள்தாரும். ஆண்டவரே, உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். வேதனையா
என்னை கரத்தாலே பேரன்பானவரே என் வாழ்வில் பெரியன செய்பவரே வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா வேறு யாரிடம் செல்வேனையா பேரன்பானவரே என் வாழ்வில் பெரியன செய்பவரே வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா வேறு யாரிடம் செல்வேனையா மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
மாமரியே. அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோம். உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. உம்மாகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால், ஆகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆண்டவர் திருவுளம் ஆளச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோம். உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மனிதத்துள் புனிதம் காணச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோம். உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே.
ஆவியான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.